காய்ஸ் இதுவரைக்கும் கார்ல ஸ்விக்கி ஓட்டுனவங்க பார்த்துருப்பீங்க, சைக்கிள்ல ஓட்டுனவங்க பார்த்துருப்பீங்க. முதல்ல சைக்கிள்ல ஸ்விக்கி ஓட்டுனேங்க. ஜாலியா போச்சுங்க. ஒவ்வொரு ஆர்டரும் ஜாலியா செம்மையா குடுத்துட்டு இருந்தோம். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டா ஒரு ஸ்விக்கிய வந்து சைக்கிள்ல ஓட்ட ஆரம்பிச்சுட்டோங்க. மாசா ஓட்டுறோங்க இன்னைக்கு. நம்ம கூட ஒரு ஆள வச்சுட்டு ஓட்டுறோங்க. அதாங்க இதோட கெத்து. ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் விழுது. எக்ஸாம்பிள் இந்த சோலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு ராம்நாட்ல. அந்த ரெஸ்டாரண்ட்லலாம் ஆர்டரு அங்க தான் வந்து நமக்கு ஜோனு. அங்க அங்க நின்னுட்டு தான் ஓட்ட ஆரம்பிக்கணும். அங்க ஒரு 7 மணிக்கு போய் ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் ஆர்டர்லாம் விழ ஆரம்பிச்சுட்டு, அங்கருந்து அது ஒரு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு ஹோட்டலுக்கு போச்சிருந்துச்சு. அங்க போங்க உங்களுக்கு ஆர்டர் வரும் அப்படின்னு. பக்கத்துலயே இன்னொரு பாதியிலே ஒரு இடத்துக்கு ரிட்டர்ன் போட்டு இன்னொரு ஆர்டர் வருது அப்படின்னு போட்டுருச்சு. என்னடா ஒரே கன்ஃப்யூஷன் ஆயிட்டு அப்படின்னு. அடுத்தவன் ஓட்டுறவங்ககிட்ட கேட்குறோம். அப்படிலாம் நீங்க போக்கூடாது ப்ரோ அந்த பாயிண்ட்லலாம். அவங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. இங்கருந்து அதாவது எக்ஸாம்பிள் சோழான்ல இருந்து பீமாஸ் வரைக்கும் சொன்னாங்க. ஆனா அப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்து நீங்க போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில ஒரு ஆர்டர் போட்டாங்க. இதெல்லாம் வந்து கூட இன்னொரு ஆள் பக்கத்துல பிளாக்ல உட்கார வச்சுட்டு நான் வீடியோ எடுத்துட்டே வர சொல்றேன். ஆர்டரையும் பார்த்துக்கிட்டு வீடியோவும் எடுத்துட்டு வர சொல்றேன். ஒரே மாச காமெடியா போயிட்டு இருக்கு. நம்ம பொழப்பு இப்படி ஆயிடுச்சே நான் கடைசியில அப்படின்னு. லாஸ்ட்டா வந்து நம்ம ஏர்னிங்ஸ் அன்னைக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணோம் அத சொல்றேன். அத சொன்னா இதோட காமெடியா இருக்கும். ஆனா இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓட்டுறவங்கலாம் கன்ஃபார்ம் பாவம் தாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். ஃபோனையும் பார்த்துக்கிட்டு ரூட்டும் தெரியாம சில ஏரியால எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு நாள் ஓட்ட நமக்கே இப்படி இருக்குன்னா, அவங்கவங்க தினமும் ஓட்டிட்டு தினமும் ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல வந்து வீக்லி 1 டைம் தான் பே அவுட் போல இருக்கு. அது தினமும் எடுத்துக்க முடியாது, மாசமும் எடுக்க முடியாது போல இருக்கு. வாரம் அதாவது புதன்கிழமை ஸ்விக்கிய பொறுத்தவரைக்கும் புதன்கிழமை தான் பே அவுட் பண்றாங்க. நைட்டு 7 மணில இருந்து 11 மணி வரைக்கும் ஓட்டுனா அதுல இன்சென்டிவ் அதெல்லாம் சேருமா? நம்ம எவ்வளவு நேரம் ஓட்ட போறோம்னு நினைச்சாலே இதா இருக்கு. ஒரு ஆர்டர்லாம் ரொம்ப டிலே ஆயிட்டுங்க போகுறதுக்கு. எவ்வளோ டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த ஆர்டர் போட்டவர் ஒரு மாதிரி மேல எங்கேயும் பார்க்குறாப்ல. சைக்கிள்ல வந்தனால சொல்லி விட்டுட்டாப்ல. இத முடிச்சுட்டு நம்ம ரெகுலர் ஒர்க்கான கேட்டரிங் சர்வீஸையும் பார்க்குறோங்க. இது வந்து எங்கேயோ சத்திரக்குடியாம். அங்க போய் ஒரு விஐபி கல்யாணம் தான். அங்கேயும் விஐபி காது குத்துன்னு நினைக்கிறேன் மேபி. அது போய் அட்டெண்ட் பண்ணோம். நல்லா ஜாலியா தான் போச்சு. பஸ்ஸு சத்திரக்குடிக்கு வந்து 1/4 மணி நேரம் தாங்க ஆகுது. அவ்வளோ ஒண்ணும் டைம் ஆகல. அதனால தெரியல எங்களுக்கு. ரொம்ப தூரம் போனா டயர்ட் ஆயிருக்கும். ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் தான் ஆகுது. அதனால தெரியல எங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிருச்சு அன்னைக்குள்ள வேலை. நம்ம லக்கியா அண்ணன் வந்திருக்காப்ல. ரொம்ப நாள் வீடியோ கழிச்சு வந்திருக்காரு. இன்னைக்கு ஏதோ ஃபோன்ல முக்கியமா பேசிட்டு இருக்காருங்க யார்ட்டயும் பிசினஸ் சம்பந்தமா. டிஎன்பிசில குரூப் 4 நடந்துச்சுல, அதோட எக்ஸாம பத்தி தான் பேசிட்டு இருக்காப்ல. என்ன இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த வாட்டி அடிச்சிடலாம் நினைச்சேன் அப்படின்றாப்ல. சரி நல்ல விஷயம் தான். நம்ம ஆள் ஒருத்தர் வேலைக்கு போனா நமக்கு கொஞ்சம் ஓரளவு பண்ணுவாப்ல ஏதாவது பார்த்து அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். வடக்கு பாயாட்ட அப்படியே ஒரு ஐஸ்கிரீமை போட்டோம் நைட் டைம். சளி பிடிக்காம இருக்கணும். இந்த வீடியோ போகும்போது கொஞ்சம் வாய்ஸ் கட்டியிருந்தா சளி பிடிச்சிக்குன்னு அர்த்தம். நல்லா பேசணும்னா சளி பிடிக்கலன்னு அர்த்தம். எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதாங்க இந்த டிஎன்பிசி கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. எப்படின்னு தெரியல. நம்ம எழுதல அதெல்லாம். ஆனா நம்ம எழுதியிருந்தா தெரிஞ்சிருக்கும் ஏதாவது. இதை முடிச்சுட்டு நம்ம அண்ணன்கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே பேச்ச போட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்க கிளம்பிட்டோம். அந்த அண்ணன் வந்து ரொம்ப வருஷமா டிஎன்பிசி படிக்கிறாப்ல. அவரை பார்க்க கிளம்பிட்டோங்க. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அவங்க ஒன்றும் தெரு விளக்குல உட்காந்து படிக்கிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்ல ரூம்லாம் இருக்கு படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல படிக்கிறாங்க. பாவம் அவங்க தெரு விளக்குல உட்காந்து படிக்கிறாங்க.